அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் பார்த்தது என்னென்னா, அன்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நேற்று பார்த்துட்டு இருந்தோம். நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் அது நம்ம தேகத்தை போஷிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கே தவிர, அது ஜீவனுக்கான அன்னமாக அது இல்லை. அதனால தான் வேத சாஸ்திரங்களில் அன்னத்தினால தான் நம்ம போஷிக்கப்படுறது, அன்னம் இல்லைன்னா நாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் நாம் இந்த உடம்பை தேகம்னு நினச்சிட்டு இருந்ததுனால, இந்த தேகத்தை போஷிக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம அன்னம்னு சொல்லி தவறாக புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமைங்கிறது உண்டாயிடுச்சு. உண்மையாகவே தேகம் அப்படின்னா நமக்குள்ளார இருந்து வாயுவாக வெளியில் வரக்கூடிய அந்த மூச்சு காற்று தான் தேகம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அதுதான் நம்ம செத்த போது நம்ம கூட இல்லாதது. செத்த போது எது நசிஞ்சு போகுதோ அதுதான் தேகமாக இருக்க முடியும். ஏன்னா தேகம் அப்படின்னாலே தகித்து கொண்டிருப்பது, சரீரம் அப்படின்னாலே அது சலித்து தீர்ந்து கொண்டே இருப்பது தான் சரீரம் அப்படின்னு சொல்லி சாமி 4ஆம் அத்தியாயத்திலே விளக்கம் கொடுத்துருந்தார். அப்போ நம்ம செத்த போது நாம் ஜடம் நினைக்கக்கூடிய இந்த உடம்பை நம்ம பார்க்கவே செய்கிறோம். அப்போ அது முழுவதும் அது நசிய விடுறதுக்கும் அதனால் முடியறதில்ல. நம்ம பிடிச்சோன்னா எலும்பாவது மிஞ்சுது, எரிச்சோன்னா சாம்பலாவது மிஞ்சுது. அப்போ அது முழுவதும் நசிஞ்சு போகிறதுக்கான ஒரு வேலையில் இல்லை. அப்படி நாம் செத்தப்போது முழுவதும் நசிஞ்சு போகக்கூடிய தன்மையில் இருக்கிறது நமக்குள்ளார ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சுவாசம் தான் அது. அப்போ அதுதான் தேகம் அப்படின்னு சாமி குறிப்பிட்டிருந்தார். இப்போ அந்த தேகத்தை போஷிக்கக்கூடிய அன்னம் எது அப்படிங்கிறது தான் நாம் பார்த்துட்டு இருந்தோம். அது நம்முடைய ஜீவனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய வாயுவே தான் அதுக்கு அன்னமாக இருக்குது அந்த ஜீவனுக்கு. ஏன்னா நம்ம சாப்பிடாம கூட நம்மளால் ஒரு 30-40 நாள் உயிரோடு இருக்க முடியும். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சத்தை வச்சே நம்மளால் இருந்துட முடியும். தண்ணி குடிக்காமல் கூட இருந்துட முடியும். ஆனால் சுவாசிக்காமல் நம்மளால் ஒரு நிமிஷம் நேரம் கூட இருக்க முடியாது. ஏன்னா ஜீவன் ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போது ஜீவனுக்கு ஆகாரமாக இருக்கிறது எது அப்படின்னா அது ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான். அப்போ அன்னம் அப்படின்னா அது அசனம். அது ஆசனம் அப்படின்னா அசுவாக இருக்கக்கூடிய பிராணனை அயனம் செய்தல். அதுக்கு என்ன அர்த்தம்னா அது அசுவான சலிச்சு போகக்கூடிய தன்மை. அப்படி சலிச்சு போகக்கூடிய தன்மையில் இருக்கிற அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை அயனம் அப்படின்னா தடுத்து நிறுத்துறது. வெளியில் போகாமல் தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் அதை நம்ம உட்கொள்ள முடியும். அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை வெளியில் விட்டு தீர்க்கும் போது நாம் அதை உட்கொள்கிறதுக்கான ஒரு அர்த்தத்தில் அது இல்லை. அப்போது யாருமே இந்த உலகத்தில் அன்னத்தை புசித்ததில்லை அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். யாரும் அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை தடுத்து நிறுத்துறதுக்கான வழியை யாரும் செய்யவே இல்லை. அதனால தான் எல்லோரும் செத்து போயிட்டுருக்குறாங்க. அதனால் அந்த வாயுவை நம்ம என்றைக்கு நமக்குள்ளாரே தடுத்து நிறுத்துகிறோமோ அப்போ தான் நாம் ஜீவித்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் சாமி சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து அதே 13ஆவது அத்தியாயத்தில் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த உலகம் எப்படி நம்மளிருந்து வெளியில் வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே நம்ம இன்றைக்கி கவனிக்க போகிறோம். அதில் சீடன் கேட்குறாரு, வாயுங்கிறது தேகம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த தானாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து தான், அந்த தன்மையிலிருந்து தான் இந்த பிரதிபலிப்பாக இந்த உலகங்கிறது உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அது ஒரு உடம்புக்குள்ளார அடங்கி இருக்குது. அந்த தான்கிற நிலைமை, மனசு தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுது. அப்படின்னா அந்த மனம்ங்கிறது உலகத்தை விடவும் சிறியதாக இருக்குது, இந்த உடம்புக்குள்ளார அடங்கி இருக்குது. அப்போது இந்த உடம்பை விடவும் அவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை எப்படி அது உண்டு பண்ணுச்சு? இந்த சின்ன ஒரு பொருள்லேருந்து இவ்வளோ பெரிய ஒரு பொருளுங்கிறது எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சீடன் குருக்கிட்ட கேட்குறாரு. அப்போ சாமி சொல்கிறாரு, இவ்வளோ சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இவ்வளோ பெரிய விஷயமா அது உற்பவமாச்சுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த ஆலமரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா விழுதுகள்லாம் தொங்கும். அந்த விழுது என்ன பண்ணுன்னா பூமியில் ஒரு தூண் மாதிரி உற்பவமாகி அந்த தூண் மாதிரி தடித்து பெருத்து அதுவும் ஒரு மரமாக மாறிடும். அந்த விழுது கூட பூமி, அது வேறு தான். அது அந்த வேரே தான் கீழே அது மண்ணில் பதிஞ்சு அது திரும்ப வேர் விட்டு அது வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த வேரினுடைய அந்த பாகம் என்ன ஆகுனா தடித்து அதுவும் ஒரு மரமாக மாறிடும். இப்படி எங்கெல்லாம் அந்த விழுது கீழே பிடிக்குதோ அங்கெல்லாம் ஒரு தூண் மாதிரி உண்டாகி அந்த மரம் பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே போகும். அதை நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ணலை அப்படின்னா அது பக்கவாட்டில் வளர்ந்துக்கிட்டே போகும். தன்னை சுற்றியும் விழுதுகளை விட்டு அது தன்னை பெருத்துக்கிட்டே போகும், அகலப்படுத்திக்கிட்டே போகும். அதுதான் அந்த ஆலமரத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் அவ்வளோ பெரிய ஆலமரமாக இருக்கக்கூடியது அது நீங்கள் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா ஒரு ஏக்கர் அளவுக்கு கூட அது தன்னை பெருசுப்படுத்திக்கும். அவ்வளோ பெருசாக கூட அதனால் ஆக முடியும். நாம் அந்த விழுதுகளுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்காம அதனுடைய வளர்ச்சிக்கு எந்த தடையும் ஏற்படுத்தலைன்னா அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அது அகலமாக அது வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அந்த அகலத்துக்கு தகுந்தபடி அந்த தூண்களை
விழுதுகளாக அது பதிஞ்சு அது ஒரு மரமாகவே அதை மாற்றிக்கிட்டே போகும். அப்படி அவ்வளோ பெரிய ஒரு மரம்ங்கிறது ஒரு சின்ன விதையிலிருந்து தான் வந்துச்சு. அந்த விதையை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கடுகு எடுத்தோம்னா அந்த கடுகு 4 பாகமாக வெட்டினோன்னா அதனுடைய பாகம் எவ்வளோ சிறியதாக இருக்குமோ, அதாவது ஒரு 25% அந்த கடுகுனுடைய 1/4 பாகம் தான் அந்த ஆலமரத்தினுடைய விதை. அந்த இத்தினூண்டு ஒரு விதையிலிருந்து தான் அவ்வளோ பெரிய விருட்சம்ங்கிறது வந்திருக்குது. அந்த மாதிரி தான் நமக்குள்ளார அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஜீவனை இந்த உடம்பு தான் வந்து மூடி இருக்குது. எப்படி ஒரு ஆலமரத்தினுடைய விதைக்குள்ளார பருப்பு இருக்குது, அந்த பருப்பை தோல் மூடி இருக்குது. அந்த தோலை 2ஆ பொளந்துக்கிட்டு பிளந்துட்டு தான் அந்த விருட்சம் வெளியில் முளைச்சி வருது. அப்போ அந்த விருட்சம் எங்கேருந்து வந்திருக்குன்னா பருப்புலேருந்து தான் வந்திருக்குது. அந்த பருப்புலேருந்து மரம்ங்கிற ஒரு விஷயம் வெளியில் வருது. அந்த தோல்ங்கிறது தான் அந்த பருப்பை வெளியில் காண முடியாத மாதிரி மறைச்சி வச்சுருக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளாரையும் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பருப்பு. அந்த பருப்புலேருந்து தான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து முளைச்சி வெளியில் வருது. அதுக்கு இந்த அகங்காரம்ங்கிறது 2ஆ பிளவுபடணும். அப்போ தான் மனதனுடைய வெளிப்பாடுங்கிறதே இருக்கும். அந்த பிளவு தான் விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நிலைகள். அது ஒரே விஷயம் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து, அந்த ஒருமைத்தன்மையிலிருந்து நாம் விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பன்முகத்தை மாற்றுறோம். 2 விஷயமா மாற்றுறோம். அதனால தான் அதை துவைதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்வைதம் அப்படின்னா 2மே இல்லாத நிலைமை. அங்கே விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாதுங்கிற நிலைமை தான் அத்வைதம். துவைதம்னு சொல்லும்போது அது 2மே இருக்கிற நிலைமை. அந்த துவைதம் தான் சலனத்துக்கு காரணமாக இருக்குது. அப்படி அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த உடம்புலேருந்து அது வெளிப்படுறதுக்கு அங்கே விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பிளவு அங்கே தேவைப்படுது. அந்த ஒருமைப்பாடு அங்கே 2ஆ பிளவ வேண்டிய அவசியங்கிறது அங்கே உண்டாகுது. அப்படி அந்த நம்ம உடம்புக்குள்ளார அடங்கி இருக்கக்கூடிய அந்த பருப்புங்கிறது அது ஜீவனாக இருக்குது. அந்த ஜீவனை மூடி இருக்கக்கூடிய தோல் அது வந்து நம்மளுடைய உடம்பாக இருக்குது. இந்த 2க்கும் மத்தியில் தான் அந்த மனம்ங்கிற ஒரு விருட்சத்தினுடைய ஒரு முளைப்பு அங்கே உண்டாகுது. அப்போ அந்த பருப்பு 2ஆ உடையலை அப்படின்னா அந்த வித்துலேருந்து அந்த பருப்புலேருந்து மனம்ங்கிறது முளைக்காது. அப்படி தான் நாம் இந்த மனம்ங்கிறது வெளிப்படுறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. எப்படின்னா ஒரு ஆலமரத்தினுடைய ஒரு காய் வந்து அது உள்ளுக்குள்ளார விதையாக இருக்குது. அந்த விதையிலிருந்து தான் மனமாக இருக்கக்கூடிய அந்த மரம் முளைச்சி வெளியில் வந்து வியாபிக்கிறோம். அப்போ நீங்கள் அந்த மரம்ங்கிறது வந்துருச்சுன்னா அதில் நீங்கள் விதையை பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா அது மண்ணுக்குள்ளார போயிடும். ஏன்னா மண்ணில் விதையை புதைக்கிறோம். அந்த மண்ணுக்கு வெளியில் அது முளைச்சி மரமாக வருது. அந்த விதை மண்ணுக்குள்ளார இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா அது விதை கூட இருக்காது. ஏன்னா அந்த விதையை தான் அங்கே மரமாக இருக்குது. அந்த பருப்பு தான் அங்கே மரமாக மாறிடுச்சு. அங்கே நீங்கள் பருப்பு அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் வேர் விட்டு அது ஸ்டாண்ட் பையாக அது நிற்கிறதுக்கான ஒரு விஷயமா அது வந்து வேர்கள் கீழே வளர ஆரம்பிச்சிடும். மரம் எந்த அளவுக்கு அந்த தரை மட்டத்துக்கு மேலே வளருதோ அதே அளவுக்கு தரை மட்டத்துக்கு கீழே வேர்களும் விட்டு அது கீழே வளரவும் செய்யுது. அப்போது மரத்தினுடைய வளர்ச்சிங்கிறது மேலே மட்டும் கிடையாது. அது அந்த நிலத்துக்கு மேலே மட்டும் மரம்ங்கிறது வளர்றது கிடையாது. இங்கே வளர வளர கீழேயும் வளர ஆரம்பிக்குது. அப்போது மேலே ஒரு 10 அடி வளருது அப்படின்னா கீழேயும் 10 அடி அந்த வேருங்கிறது வளரவே செய்யுது. அப்படி அந்த மரம்ங்கிறது அந்த பருப்புங்கிற அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் அது முளைச்சி வெளியில் வருது. அப்போ அந்த பருப்பாக இருக்கக்கூடிய ஜீவன் இல்லைன்னா அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் அங்கே முளைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. எப்படி ஒரு மரம் முளைச்சி அதில் என்ன ஆகுதுன்னா காய் விட ஆரம்பிக்குது. பூ விட்டு அந்த பூவு வந்து காயாகி அப்புறம் அது கனியாகி அந்த கனியை நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் அதில் ஒரு விதை இருக்கும். அந்த ஒரு மாங்காய் இருக்குன்னா அதில் ஒரு மாங்காய் கொட்டை இருக்கும். அதையும் நம்ம மறுபடியும் முளைப்பிக்கிறதுக்காக விதைச்சோம் அப்படின்னா அது திரும்ப அதிலிருந்து ஒரு மரமாக முளைச்சி வரும். ஒரே ஒரு விதையிலேருந்து ஒரு மரம் வருது. ஆனால் அந்த மரத்தில் அந்த மரத்தினுடைய ஆயுட்காலத்தில் எத்தனை பூக்கள் பூக்குது, அந்த எத்தனை பூக்கள் அதில் காய்ச்சி நிற்குது, எத்தனை காய்கள் கனியாகி அதிலிருந்து ஒரு விதையாக நமக்கு ஒவ்வொரு மரமாக கிடைக்குதுங்கிறத நாம் கவனித்து பார்த்தோன்னா தெரியும். ஒரே ஒரு விதை தன்னை மாதிரியே எத்தனை விதைகளை அது உண்டு பண்ணுது, எத்தனை மரங்கள் அது உண்டு பண்ணுதுங்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். அப்போது அந்த ஆலமரத்தில் பார்த்திங்கன்னா இலைகளுக்கு மத்தியில் ஒரு கரை இருக்கும். அந்த கரையில் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு புணர்ச்சிங்கிறதே அதுக்கு உண்டாகுது. அதனுடைய விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிலம் அது அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமான ஒரு பால் இருக்கும்.
அதில் சிகப்பு நிறமான ஒரு கரையும் இருக்கும். அதில் வந்து இந்த மகரந்த சேர்க்கை சமயத்தில் இன்னொரு விஷயத்தினுடைய சுக்கிலம் வந்து அதில் சேரும் பொழுது அங்கே வந்து ஒரு பூ அப்படிங்கிறது வந்து அங்கே முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த தண்டில் இருக்கக்கூடிய பால் வந்து அந்த கரையோடு சேரணும். சேரும்போது தான் அது வந்து பூ பூக்கிறதுக்கு தயாரான ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய விஷயத்திலேயே இப்போ வயிற்றுக்குள்ளார கிருமி கீடாதிகள் எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். வயிற்றுக்குள்ளே அக்னி இல்லை அப்படிங்கிறத பற்றி பேசும்போது அந்த 2ஆம் அத்தியாயத்தில் சாமி சொல்லுவார், நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரங்களில் அந்த கிருமி கீடாதிகள் எப்படி உற்பத்தியாகி அது மலம் வழியாக வெளியில் வருது அப்படிங்கிறத குறிப்பிட்டு முன்னாடியே பேசியிருப்பார். அது எப்படின்னா, ஒரு சிருஷ்டி உண்டாகணும்னா அதுக்கு சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வேணும். அது வயிற்றுக்குள்ளார புட்டுகள்லாம் போட்டு குமுறும் போது அது அந்த ஒரு உஷ்ணம் உண்டாகும். அந்த உஷ்ணத்துலேருந்து வந்த வியர்வை தான் சுக்கிலம்னு சாமி சொன்னார். அந்த சுக்கிலத்துலேருந்து அந்த சுக்கிலம்ங்கிறது நமக்கு அங்கேயே கிடச்சிருது. ஆனால் அங்கே சுக்கிலம் மட்டும் கிடைக்கிறது இல்லை, அதில் ரத்த கலரில், அதாவது சிகப்பு நிறத்தோட கலரில் இன்னொரு விஷயமும் கிடைக்கிது. அதுக்கு பேர் தான் நாம் ஸ்ரோனிதம்னு சொல்கிறோம். அதை தான் ரத்தம்னு சொல்கிறோம். அங்கேயே தான் ரத்தத்தினுடைய உற்பத்தியும். இப்படி 2 விஷயம் அங்கே ஒன்றா சேர்ந்தே உற்பத்தி ஆகுது நம்மளுடைய வயிற்றுக்குள்ளார அந்த ஜீரணம் பண்ணுற சமயத்தில். அப்போது அங்கே சுக்கிலமும் இருக்குது, ரத்தமும் அங்கே உண்டாகுது. அந்த 2 உண்டாகும்போது அது வாயுவினுடைய சேர்க்கை அங்கே எப்போ சேருதோ அப்போ வந்து ஒரு கிருமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் அங்கே வந்து உற்பத்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னொன்று, நம்ம சட்ட புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை பற்றி சாமி வந்து பேசியிருப்பார். ஸ்மோக் பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்ட்டு. லங்ஸில் வந்து அந்த லங்ஸினுடைய வேலையே நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றை ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புறது. அந்த ஏரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த அசுத்தமான தூசுகள் எல்லாத்தையும் அது ஓரங்கட்டிட்டு சுத்தமான காற்றை இதயத்துக்கு அனுப்புகிற வேலையை தான் அந்த லங்ஸ் வந்து பண்ணுது, நுரையீரல் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த இடத்துல நம்ம புகையை ரெகுலராக நம்ம ஸ்மோக் பண்ணும்போது அதை விடுறோம். அப்படிங்கிறப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த லங்ஸினுடைய அந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேஷனை வந்து அது வந்து கரையை ஏற்பட்டு கடினமாயிருது. அப்போ மேலும் அதனுடைய புகையை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையை அங்கே செய்ய முடிய மாட்டேங்குது. நாம் நார்மலாக இருக்கக்கூடிய தூசை கூட அதனால் ஃபில்டர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த வாயுனுடைய போக்குவரத்துக்கு தடை ஏற்படுது. அப்படி அங்கே தடை ஏற்படும் போது அந்த இடம் வந்து புண்ணாக ஆரம்பிக்குது. அப்படி புண்ணாகும் போது அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த WBC அது வந்து அதை சரி பண்ணுறதுக்கு, அந்த புண்ணை சரி பண்ணுறதுக்கு அங்கே வரும். ஏற்கனவே அந்த புண்ணில் ரத்தம்ங்கிறது வெளியிலையும் வந்திருக்கும். இப்போ இந்த 2ஓட சேர்ந்து அங்கே ஒரு வாயு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு கிருமி உற்பத்தி ஆகுது. அதுதான் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. அதை வந்து சயின்ஸில் சொல்கிறாங்க. அங்கே டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே டிபி உற்பத்தி ஆகிறதுக்கு அங்கே ஒரு கிருமி இருக்கணும், டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி. இப்படி சாமியும் அதை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த புண்ணில் ரத்தம் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சுக்கிலம் அதை சரி பண்ண அங்கே போகுது. இது 2 சேர்ந்து இருக்கும்போது ஒரு வாயு அங்கே வந்து சேர்ந்துச்சுன்னா அந்த வாயுனுடைய ஒரு விஷயமும் அங்கே சேரும்போது இந்த 3 பொருள் எங்கே சேருதோ அங்கே ஒரு கிருமி உற்பத்தி ஆயிரும், ஒரு உயிரினம் ஒன்று உற்பத்தி ஆயிரும். அது நல்ல பாக்டீரியாவோ கெட்ட பாக்டீரியாவோ ஏதோ ஒன்று அங்கே உற்பத்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது ஒரு சிருஷ்டிக்கு ஒரு கர்ப்பபாத்திரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கிருமி கீடாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை லங்ஸில் உண்டாகக்கூடிய நமக்கு காச நோயை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, எது உற்பத்தி ஆகிறதா இருந்தாலும் சரி, அங்கே சுக்கிலம் வேணும், அப்புறம் ரத்தம் வேணும், அதுக்கப்புறம் வாயு வேணும். இந்த 3 இல்லைன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாகாது அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தார். இப்போ இந்த மரத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 2 இலைகளுக்கு மத்தியில் ஒரு ரத்த கரை ஒன்று இருக்கும், சிகப்பு கலரில் ஒரு கரை இருக்கும். அந்த கரையில் தண்டினுடைய பால் வந்து விழுகும்போது இந்த வாயுனுடைய சேர்க்கை உண்டாகும் போது அந்த இடத்துல ஒரு பூ ஒன்று உண்டாயிருது. அதுதான் அதனுடைய உயிரினம், அதனுடைய சந்தானம். அந்த பூ என்ன ஆகுதுன்னா, அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்களுடைய சேர்க்கை நடக்கும்போது இன்னொரு விஷயத்தினுடைய ஒரு சத்து வந்து சேரும்போது அது காயாக மாறுது. அப்போது அங்கே பூக்கக்கூடிய எல்லா பூக்களுமே வந்து காயாகிறது கிடையாது. அங்கே வந்து எதெல்லாம் அந்த இன்னொரு மகரந்த சேர்க்கையில் ஒரு மகரந்தம் வந்து அதில் சேருதோ, அந்த சத்து வந்து சேருதோ, அது மட்டும்தான் அது காயாகுது. மற்ற பூவெல்லாம் உதிர்ந்து கீழே போயிடுது. அப்போ காய் பிடிக்கிறது எல்லாமே கனியாயிருமானா அதுவும் ஆகிறதில்ல. காற்றடிக்கும் போதோ மழை அடிக்கும் போதோ ஏதோ ஒன்று கீழே 1-2 விலகவும் செய்யுது. அப்போ எல்லாமே கனியாகிறதும் கிடையாது. அப்படி கனியாகிறத எடுத்து நாம் முளைப்பிக்கும் போது அது ஒரு மரமாக அது வந்து மாறி வருது
அப்போது அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரம் எப்படி புணருது அப்படின்னா, அந்த 2 இலைகளுக்கு மத்தியில் தான் அந்த புணர்ச்சிங்கிறது அதுக்கு இருக்குது. அதில் இரத்த வர்ணமாக இருக்கக்கூடிய கரையும், அதில் வாயு மார்க்கமாக அந்த மனமாக இருக்கக்கூடிய மனசில், அந்த மனமாக இருக்கக்கூடிய மரத்தில் சுக்கிலமாக இருக்கக்கூடிய பாலும் அதில் சேரும்போது அங்கே வந்து ஒரு கர்ப்பங்கிறது அங்கே உண்டாகுது. அதைத்தான் நம்ம பூ பூத்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம் வந்து அங்கே குறிப்பிட்டு சொல்லிகிட்ருக்குறோம். இதே மாதிரி தான் அந்த கர்ப்பங்கிறது நம்ம உடம்புலையும், நம்ம கர்ப்ப பாத்திரத்துலேயும் அங்கே போய் சேருது. ஏன்னா பெண்களுக்கும் சுக்கிலம் இருக்குது, ஆண்களுக்கும் சுக்கிலம் இருக்குதுன்னு சாமி சொல்லியிருந்தார். நம்மளுடைய சுக்கிலம் வந்து சமயோக சமயத்தில் சேர்ந்தே விழுகுது. ஸ்ரோனிதம் அப்படின்னு அந்த சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரும், ஸ்ரோனிதம்னு சொல்லக்கூடிய ரத்தமும், சுக்கிலம்னு சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய அந்த விந்துவும் ஒன்றா சேர்ந்தே வர்றதுனால அது நீர்ப்பு தன்மையில் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு வந்து அப்படி இல்லை, அது வந்து தனித்தனியாக விழுகும். ஃபஸ்ட்டு வந்து நீர் விழுகும், சுரம்னு சொல்லக்கூடிய நீர் ஃபஸ்ட்டு வந்து விழுகும். அதுக்கப்புறம் ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் வந்து விழுகும். அப்புறமா தான் சுக்கிலம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து விழுகுது. தனித்தனியாக விழுகும் போது அதனுடைய சுக்கிலம்ங்கிறது ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த நீர்த்தன்மையும் ரத்தத்தன்மையும் அதில் கலக்காமல் அது சுத்தமாக இருக்கிறனால அது ரொம்ப கெட்டித்தன்மையில் இருக்கும். அதனால தான் அவங்களுடைய தோள்கள் வந்து மிருதுவாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் சாமி சொல்லியிருந்தார். அப்போ இந்த அந்த நம்மளுடைய கர்ப்ப பாத்திரத்தில் அப்படி ஒரு சுக்கிலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் போய் சேர்ந்து விழுகும்போது அது ஒரு 10 மாதம் கழித்து அந்த குழந்தைய அது வந்து வெளியில் அந்த முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அது வெளியிலேயும் வருது. அப்போ அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த வித்து தான் அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த ஜீவனையும் உள்ளுக்குள்ளார அந்த பருப்பாக இருக்கக்கூடிய அந்த பொருளை பாதுகாக்கிற வேலையை தான் அந்த தோல் வந்து அங்கே செஞ்சிட்ருக்கு. விதையில் இருக்கக்கூடிய ஒரு தோல்ங்கிறது செஞ்சிட்ருக்குது. அந்த தோல் அப்படிங்கிறது தான் சாமி வந்து அகங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அகங்காரம் தான் அதை பாதுகாத்துட்ருக்குது. அகங்காரம் இல்லைன்னா, இந்த ஜடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இல்லைன்னா, அங்கே ஜீவன்கிற பருப்புக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும். அதனுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாயிரும். அதனால தான் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா ஜீவன் நம்மளை விட்டு போகிறதுக்கு காரணம். ஏன்னா ஜீவனை பாதுகாத்துட்ருக்கிறது அது இருக்கணும் அப்படின்னா அங்கே உடம்புங்கிறது சரியாக இருக்கணும். அந்த உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அங்கே ஜீவனால் இருக்க முடியாது. ஆனால் உடம்பு என்ன தான் சரியாக இருந்தாலும் ஜீவன் தீர்ந்து போயிடுச்சுனாலும் அங்கே பிரயோஜனம் இல்லை, நம்ம செத்து தான் போகணும். அப்போ உடம்பையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அந்த ஜீவனையும் தீர விடாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு வேலைங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. ரெண்டையுமே நம்ம கவனிச்சாகணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது அந்த மனமாக இருக்கக்கூடிய மரத்துக்கு தான் சம்சார விருட்சம்னு பேர். ஏன்னா எப்படி ஒரு ஆலமரத்தினுடைய ஒரு விதையிலிருந்து வந்த ஒரு மரம் அதனுடைய ஆயுட்காலத்துக்குள்ளே எத்தனையோ பூக்களை பூத்து எத்தனையோ கனிகளை அது கொடுத்து அது மூலமாக எத்தனையோ மரங்கள் அது உற்பத்தி பண்ணுது. அந்த மாதிரி தான் இந்த மனசுங்கிறதும். இது மனம்ங்கிறது வெளியில் வந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணி அதில் என்ன பண்ணுதுன்னா, அந்த பார்க்குறதும் கேட்குறதும் அறியறதையும் செஞ்சுக்கிட்டு, அந்த தொழில்களை செஞ்சுக்கிட்டு இங்கே சம்சாரத்தையும் உண்டு பண்ணுது. புணர்த்து அதனுடைய வாரிசுகளை அடுத்தடுத்து அது உற்பத்தி பண்ணிகிட்டே போகுது. அந்த பரம்பரை அங்கே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு சுக்கிலத்துலேருந்து வந்தது தான் அதெல்லாமே. இந்த சுக்கிலத்துலேருந்து இன்னொரு சந்தானம் வருதுன்னா இந்த சுக்கிலத்தினுடைய பாக்கி அதில் இருக்குது தானே. இதனுடைய சந்தானம் இன்னொன்னா வரும், அதனுடைய சந்தானம் இன்னொன்னா வரும். இப்படி அடுக்கடுக்காக அது அடுத்தடுத்த சந்ததிகளை உற்பத்தி பண்ணுறதுனால தான் அதை சம்சார விருட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறாரு. அப்போது அந்த சம்சார விருட்சம்ங்கிறது பூத்து காய் உண்டாகி அதிலிருந்து ஒரு முத்தி பழுத்து போய் அது பூமியில் விழுந்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு முளைச்சி அது ஒரு விஷயத்தை உண்டாகவும் செய்யுது. திரும்பவும் அது என்ன பண்ணுது, அதே பூமியில் விழுந்து நசியவும் செய்யுது. ஆனால் நசிகிறதோடு இல்லாமல் அது ஏற்கனவே நிறையா காய்கனிகளை கொடுத்துட்டு தான் அது போகுது. அப்போது இதே மாதிரி தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய மனசும் அது வெளியில் வந்து இந்த சக்தியாக வெளியில் வியாபிக்கவும் செய்யுது. அப்படி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் அநேக விஷயங்கள் இங்கே அது சிருஷ்டி செய்யவும் செய்யுது. அதனால தான் அதை வந்து நம்ம சம்சார விருட்சம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இருப்பிடம்ங்கிறது நம்மளுடைய மேல் பாகமாக இருக்கக்கூடிய சிரசில் தான். மனதனுடைய இருப்பிடம் புருவ மத்தியம் அப்படின்னு சொல்லி சாமி முதல் அத்தியாயத்திலே குறிப்பிட்டு 2ஆம் அத்தியாயத்திலே குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்போது அந்த வடவிருச்சம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் அங்கே தான் வருது. ஏன்னா அது வடக்கு பாகம்ங்கிறது நம்மளுடைய சிரசு தான் அப்படின்னு சாமி சொல்லியிருந்தார் திசைகளை பற்றி பேசும்போது. அப்போது அந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து தான் அந்த ஜீவன்கிறது வெளியில் சலிச்சு வருது. அதனால அது சம்சார விருட்சமாக அந்த மனசு அங்கேருந்து வர்றதுனால அதை வடவிருச்சம்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இப்படி தான் அந்த வடவிருச்சத்தினுடைய மூலம், அதாவது உற்பத்தி ஸ்தானம், அங்கே தான் வந்து தட்சணாமூர்த்தியான
அந்த மனம் அங்கே இருக்கிறார். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சணாமூர்த்தி அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரை ஏன் குரு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசு உள்ளுக்குள்ளார அடங்குற இடம் அதுதான். அந்த புருவ மத்தியத்தில் மட்டும்தான் மனம் போச்சுன்னா சைலண்ட்டாக எந்த வேலையும் செய்யாமல் அடங்கி இருக்கும். வேறு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது அடங்கிறது கிடையாது. ஒரு வேலை செய்யும்போது 10 வகையாக அது கவனத்தை அது சிதறடிச்சுட்டே தான் இருக்கும். நாம் வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம், ஆனால் எதையோ நினச்சிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருப்போம். ஃபோன் பேசிட்டோ, இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்ககிட்ட பேசிட்டோ, இல்லை எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் மனம் எப்போ அந்த புருவ மத்தியத்தோட தொடர்புக்கு வருதோ அப்போல்லாம் வேறு எதை பற்றியும் அதனால் சிந்திக்க முடியாது. அதுக்கு சாமி ஒரு 3 உதாரணங்களை சாமி சொல்கிறார். ஏன் மனம் புருவ மத்தியத்துக்கு போனால் எந்தெந்த விஷயத்துலலாம் அங்கே போகுது அப்படிங்கிறத பற்றி 3 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று தூக்க சமயம். அப்போ ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலமையில், அந்த ஜீவன்கிற ஒரு ஸ்தானத்தில் இந்த மனசு போய் அங்கே சேர்ந்துடும். தன்னுடைய எல்லா வெளி விஷயங்களையும் விட்டுட்டு, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பாசிய விருத்திகள், வெளியில் இருக்கக்கூடிய வெளி விவகாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய உலகத்தை, தான் உண்டாக்குன உலகத்தை தனக்குள்ளாரே அடக்கிட்டு, அது பேசாமல் எந்த வேலையும் செய்யாமல், பார்க்குறதும் கேட்குறதும் அறியறதுமா இருக்கக்கூடிய 3 வேலைகளையும் செய்யாமல் அது தன்னுடைய சொஸ்தானத்தில் அமைதியாக அடங்கிடும். அந்த நேரத்துலையும் உங்களுக்கு வெளி உலகத்தில் எதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. அது அந்த ஒரே அவஸ்தையில் தான் இருக்கும். வேலை விட்ட சமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தையில் தான் இருக்கும்னு சொல்கிறாரு. இன்னொன்று ஆலோசனை சமயம். அந்த ஆலோசனை சமயத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்தி போய் டேட்டாவை ஸ்டோரேஜ் அந்த பண்ணின இடம் மனதனுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் தான். அங்கே தான் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு விஷயம் மறந்து போயிடுச்சு, யோசிக்கிறோம், அதை கவனத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்போது மனம் என்ன பண்ணுதுன்னா நேராக உள்ளே போயிடுது. யாராவது ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டா கூட நமக்கு காது கேட்குறதில்ல. எதிரில் யாராவது நின்னா கூட நமக்கு ஒன்றுமே தெரியறதில்ல. நம்ம நடந்துக்கிட்டே கூட யோசிப்போம், ஆனால் நம்ம நடந்துட்டு தான் இருப்போம். ஆனால் உலகத்தை நமக்கு கவனிக்க முடியாது. கவனம் ஃபுல்லாக புருவ மத்தியத்தில் இருக்கும். அந்த நேரத்துலையும் பாருங்கள், எதை பற்றி உங்களால் யோசிக்க முடியாது. ஏன்னா வெளி உலகத்தை கூட உங்களால் கவனிக்க முடியாத அளவுக்கு தான் உங்களுடைய யோசனைங்கிறது உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கும். அப்போது அந்த ஆலோசனை சமயத்துலேயும் மனம்ங்கிறது அந்த புத்தி எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோ அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போயிருக்கும். அதுவும் புருவ மத்தியத்தில் போய் தொடர்பில் இருக்கும். அப்போவும் உங்களுக்கு எந்த ஒரு அவஸ்தையும் அங்கே உண்டாகிறது இல்லை. எதை பற்றியும் அது யோசிக்கிறது இல்லை. அது அடங்கி தான் இருக்குது. இன்னொன்று புணர்ச்சி சமயம். ஆண் பெண் 2 பேரும் சம்யோகம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மனம்ங்கிறது ஜீவனில் போய் தொட்டுட்டு வர்ற ஒரு விஷயந்தான் அங்கே நடக்குது. அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திரீயும் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷனும் இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு பேர் தான் சம்யோகம். இங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சேர்றதல்ல. அவங்க 2 பேரும் வெளி விஷயங்களை சேர்ந்தால் கூட ஒரு ஆணனுடைய மனமும் அதே ஆணனுடைய ஜீவனும் தான் அங்கே சம்யோக சமயத்தில் சேருது. அதே நேரத்தில் ஒரு பெண்ணினுடைய மனசும் பெண்ணினுடைய ஜீவனுமே தான் அந்த சம்யோக நேரத்தில் அங்கே சேர்றாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சேர்றதுனால தான் நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்குது. அப்போது அந்த மனம்ங்கிறது அந்த ஜீவனில் அந்த நேரத்தில் லயிக்குது. அப்போது அந்த நேரத்துலையும் பாருங்கள், வேறு எந்த வெளி விவகாரங்களும் நமக்கு அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறது கிடையாது. அப்படி அந்த ஜீவன்கிறது எப்பெல்லாம் போய் மனசை தொடுதோ, அந்த ஜீவனில் போய் எப்போ போய் மனசு லயிக்குதோ அப்போல்லாம் எந்த ஒரு வேலையும் அதனால் செய்ய முடியாது அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஏன்னா நாம் உலகத்தில் பொதுவாக எல்லா ஜனங்களும் அனுபவப்பட்ட 3 விஷயங்களை பற்றி சாமி சொன்னார். யோக நிலையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இது இல்லாமல் இன்னொரு அவஸ்தை இருக்குது. ஏன்னா அவங்களே வாலண்டியராக முயற்சி பண்ணி மனசை கொண்டு போய் புருவ மத்தியத்தில் அசையாமல் நிறுத்துவாங்க. அப்பவும் அவங்களுக்கு உலகம்ங்கிறது கிடையாது தான். ஏன் அவர் இதை பற்றி பேசலைன்னா, இது ஜனங்களுக்கு அவர் புரிய வைக்கிறதுக்காக ஜனங்க அனுபவப்பட்ட விஷயங்களை பற்றி அவர் பேசுகிறார். ஜனங்களுக்கும் எப்போவுமே அனுபவத்தில் அவங்க கவனிக்காமல் இருப்பாங்க, அது அனுபவத்தில் இருக்கும். அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த 3 விஷயங்களில் இந்த மனம்ங்கிறது எந்த சலனமும் இல்லாமல் ஒரே வேலையில் ஈடுபடுதுங்கிறதுக்காக குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஆனால் யோகிகளுக்கு இதல்லாமல் அவங்களுடைய சொந்த முயற்சியிலையும் நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையிலையும் அது அங்கே வேறு எந்த விவகாரத்தில் ஈடுபடாமல் மனம்ங்கிறது அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழலுங்கிறது அங்கே உண்டாகுது. அப்படி மனம்ங்கிறது அடங்குற ஒரு நிலைமைங்கிறது அந்த புருவ மத்தியம் தான். அப்போ அங்கே தான் மனம் அடங்கிய மனமே குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்போது அந்த மனம்ங்கிறது என்றைக்கு போய் புருவ மத்தியத்தில் அடங்குதோ அப்போ தான் அதை குரு தட்சணாமூர்த்தின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால தான் சாமி அடங்கிய மனமே குருன்னு சொல்கிறாரு. அது அங்கே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த மனசனுடைய பேச்சை கேட்கணும். அது வெளியில் வரும்போது அந்த மனசனுடைய பேச்சை கேட்டோம் அப்படின்னா நம்மளை காப்பாற்றிக்க முடியாது. ஏன்னா அது அகங்காரத்தினுடைய பிடியில் இருக்கும். அகங்காரம் சொல்கிறத அது கேட்டுட்ருக்கும். அப்போ மனசு என்ன சொல்லணும்னா, அகங்காரத்துக்கு எது ஏதுவான விஷயமா இருக்கோ, எது அதுக்கு சௌரியமான விஷயமா இருக்கோ அதை தான் நமக்கு சொல்லித்தரும். அதனால தான் சாமி மனமே குருன்னு சொன்னாலும் கூட
அதை இன்னும் டெஃபினிஷன் பண்ணி சொல்லும்போது அடங்கிய மனமே குருங்கிற ஒரு வார்த்தையும் அதில் சேர்த்துக்கிட்டாரு. அது அடங்காமல் நீங்கள் அதை பேச்சை கேட்கக்கூடாது, அடங்கலைன்னா அதுக்கு பேர் குரு கிடையாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்படி தான் இங்கே அந்த வட விருச்சம்னு சொல்லக்கூடிய புருவமதி இதில் மனம் போய் சொஸ்தானத்தில் அடங்கும் போது தான் அது குரு தட்சணாமூர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அடுத்து சீடன் வந்து கேட்குறாரு, நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த சிருஷ்டிங்கிறது மனம்ங்கிறது எப்படி வெளியில் வருது அப்படின்னு ஒரு ஆலமரத்தை உதாரணமாக வச்சு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த உலகம்ங்கிறது மனசில் மனமாக இருக்கக்கூடிய எண்ணிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உண்டாகுதே. எனக்கு என்னமோ இந்த உலகம் என்ன உண்டு பண்ண மாதிரி இருக்குது, நான் இந்த உலகத்தை உண்டு பண்ண மாதிரி தெரியலையே. அப்படி உண்டு பண்ணுறதா தான் நான் இந்த உலகத்தை விட பெருசால இருக்கணும். இந்த உலகம்ங்கிறது எண்ணிலிருந்து அடங்குதுன்னா இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் எப்படி இந்த சின்ன உடம்புக்குள்ளார, அந்த சின்ன புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளார எப்படி போய் ஒரு சொஸ்தானத்தில் அடங்குது? அப்போது இந்த சின்னதுலேருந்து பெருசு வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நான் இந்த உலகத்தில் என்னவே அதில் பார்த்துட்ருக்கிறேனே, அந்த உலகத்தில் நான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே, இது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. அப்போது அந்த முன்னாடி சொன்ன அந்த மரம்ங்கிற ஒரு டாபிக் எனக்கு புரிஞ்சு போச்சு. சின்னதுலேருந்து எவ்வளோ பெரிய மரம் வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி வந்த இந்த உலகம்ங்கிறது இந்த சின்ன உடம்புக்குள்ளார திரும்பவும் அடங்கும் போது அது வெளியில் வர்றதையும் புரிய வச்சிட்டீங்க. ஆனால் உலகத்தில் நான் இருக்கிறேனே, அது எப்படி அது சாத்தியமாகுது? பார்த்தா உலகத்துக்குள்ளார நான் இருக்கிறதா தெரியுது, அது எப்படி அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட கேட்குறாரு. அப்போ சாமி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளார போயிட்டு கதவு ஜன்னல்கள்லாம் சாத்திட்டு ஒரு பாத்திரத்தில் புகை உண்டாக்கக்கூடிய சில பொருள்கள்லாம் போட்டு, இல்லை ஒரு தூபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாம்பிராணி இருக்குது, அதை போட்டு பற்ற வச்சு விட்ருங்க. அந்த பாத்திரத்துக்கு மேலே வந்து துவாரம் இருக்கக்கூடிய கூடை அதை கவுத்தி வச்சுருங்க. நீங்கள் கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு வெளியில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கதவை திறந்து பாருங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்குறாரு. எப்படி இருக்குன்னா, அந்த கூடைக்குள்ளார ஒரு பாத்திரத்துக்குள்ளே இருந்த ஒரு புகைங்கிறது அந்த துவாரம் வழியாக வெளியில் வந்து, கூடையினுடைய துவாரம் வழியாக வெளியில் வந்து அது அறை முழுவதும் அது நிறைஞ்சிருக்கும். அந்த கதவு திறந்தால் ஃபுல்லாக புகை மண்டலமாக இருக்கும். அப்போ சாமி கேட்குறாரு, இப்போ சொல்லுங்கள், அந்த கூடைக்குள்ளார இருந்து புகை வந்துச்சா, இல்லை அந்த புகைக்குள்ளார கூடை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போது நான் அந்த புகை அறை முழுவதும் மூடி இருக்கு, அது அறை முழுவதும் அது பரவி இருக்கும்போது பார்த்தா அந்த புகைக்குள்ளார தான் கூடை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிம்பாரு. இப்படி தான் நமக்குள்ளார இருந்தவன் தான் மனசும். ஏன்னா இந்த உலகம்ங்கிறது நம்மிலிருந்து நமக்குள்ளார இருக்கக்கூடிய 7 துவாரங்கள் வழியாக வெளியில் வருது. கண் 2, காது 2, மூக்கு 1, வாய் 1, அப்புறம் இந்த அண்ணாக்குள்ளே இருக்கக்கூடிய குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்கே 2 துவாரம் இருக்குது. இந்த 7 துவாரங்கள் வழியாக இந்த மனம்ங்கிறது வெளியில் வருது. அது வந்து அதுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து வியாபிச்சிருது. அந்த புகை எப்படி எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அந்த இடம், அதே கதவு ஜன்னல் திறந்துருந்தா அது வெளியில் போயிருக்கும். அதை மூடி இருந்ததுனால அது அறை முழுவதும் அது பரவறதுக்கு ஒரு வாய்ப்பாகி போச்சு. ஏன்னா அதுக்கு இந்த துவாரம் தான் காரணம். நம்ம தூங்கும்போது அந்த மனம் உள்ளே அடங்கிறதுக்கு காரணம் அந்த துவாரம் வழியாக மனம் வந்து பிரகாசிக்கிறது இல்லை. அது தன்னுடைய வெளி வேலைகளை விட்டுட்டு அந்த துவாரத்தின் வழியாகவே உள்ளார வந்து அது கதவை சாத்திட்டு பேசாமல் வேலையை விட்டுட்டு இருக்குது. அது வேலை செய்யணும்னு அந்த துவாரம் வழியாக வெளியில் வந்துருச்சுன்னா இந்த புகையாக இருக்கக்கூடிய இந்த உலகமும் கூடயே சேர்ந்து வெளியில் வந்துடுது. அப்போ அந்த துவாரம் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்குது. அந்த துவாரம் வழியாக யார் வர்றாங்க? நம்முடைய மனசு தான் வருது. அப்போ மனசனுடைய வியாபகத்தன்மை வெளியில் வரும்போது எப்படி அந்த அறை முழுவதும் புகையை உண்டு பண்ணிச்சோ, அதே மாதிரி தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உலகம்ங்கிறதும் நம்மளுடைய 7 துவாரங்கள் வழியாக வெளியில் வந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்குது. அதனால தான் இந்த உலகத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த உலகத்துக்குள்ளார நீங்கள் இருக்கிறதா தோணுதே தவிர உண்மையாகவே இந்த உலகம்ங்கிறது உங்களிலிருந்து தான் வெளியில் வந்திருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது அந்த புகையினுடைய துவாரத்தை நாம் அடைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த போக்குவரத்துக்கு அங்கே வழி இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த புகை என்ன ஆயிருக்குன்னா அந்த சட்டிக்குள்ளாரே அந்த கூடைக்குள்ளாரே அடங்கியிருக்கும். அந்த புகை அறை முழுவதும் பரவி இருக்காது. அது பரவுனதுக்கு காரணம் அந்த துவாரங்கள் வழியாக மனம் வெளியில் பிரவேசித்ததுனால தான். அதை பிரவேசிக்க விடாமல் தடுத்துட்டிங்கன்னா அந்த உலகம்ங்கிற ஒரு உற்பத்தியே உங்களுக்குள்ளார இருக்காது அப்படிங்கிறாரு. அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன் அது மனசா புகையா அது வெளியில் போய் தீரும்போது தான் நாம் செத்து போகிறோம் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். இப்போ செத்து போகிறதுக்கு இன்னொரு ரீசன் சொல்கிறார். அங்கே ஒரு ரீசன் சொன்னார், அன்னத்தை யாரும் புசிக்கலை அதனால தான் செத்து போயிட்டுருக்குறோம், அந்த அன்னம்ங்கிறது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே மனம்ங்கிறது வெளியில் வியாபிக்குது அதனால தான் நம்ம செத்து போயிட்டுருக்குறோம், அது புகையாக வெளியில் போய் தீர்ந்து போயிட்டுருக்குதுங்கிறார். அப்போது
அங்கே மனசை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவசக்தியான வாயுங்கிறார். ஏன்னா வாயுங்கிறது உடம்போட சம்மந்தப்பட்டது, மூச்சு காற்றுங்கிறது இந்த உடம்போட சம்மந்தப்பட்டது. ஆனால் மனசுங்கிறது உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டது. நம்ம சிந்திக்கிறதுக்கும் அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்குமா இருக்கக்கூடிய உணர்வு ரீதியாக சம்மந்தப்பட்டது. அப்போ ஒரே பொருள் தான், அது ஜீவசக்தியாக வெளியில் போகுதுன்னா அது உணர்வுகளோடு சம்மந்தப்படும் போது அதுக்கு மனசுன்னு சொல்கிறோம். அது உடம்போடு சம்மந்தப்படும் போது அதே பொருளுக்கு வாயுன்னு சொல்கிறோம். மற்றபடி அதுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது, ரெண்டும் ஒரே பொருள் தான். அப்படி தான் இது வெளியில் போகும்போது அங்கே செத்து போகிறதுங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்குது. அதனால தான் சத்தாக இருக்கக்கூடிய பொருள் நமக்குள்ளார என்றைக்குமே சத்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது வெளியில் போய் தீர்ந்து போகுது. அதனால தான் சத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அந்த சத்து போயிடுச்சுங்கிறது தான் பின்னாடி மருவி போய் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. அப்போ இந்த ஜடமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் சத்தாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அது மனமாக இருக்கக்கூடிய புகையாக வெளியில் போகுது. அதனால தான் நாம் செத்து போயிட்டுருக்குறோம். அதை என்றைக்கு நமக்குள்ளாரே அடக்கி வைக்கிறோமோ அப்போது நாம் செத்து போக முடியாது. உலகம்ங்கிற உற்பத்தி நமக்குள்ளார இருக்காது. இப்போ இந்த உலகத்தினுடைய உற்பத்தி இல்லைன்னா நமக்கு அது இதுங்கிற விசாரங்கள் கிடையாது. நம்ம அது இதுன்னு எதையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது எந்த விசாரமும் இல்லை அப்படின்னா, எந்த ஒரு எண்ணங்களும் இல்லை அப்படின்னா அங்கே பந்தம் ஏற்படாது. அந்த பந்தம் தான் நம்ம மோட்சத்துக்கு தடையாக இருக்குது. அந்த பந்தம் தான் நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்குது. அந்த பந்தத்துலேருந்து விடுதலை ஆகிறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி சாமி 4ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் மோட்சத்தை பற்றி பேசும்போது. அப்போது நாம் மோட்சம் அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், இந்த மனம் வெளியில் போய் இந்த உலகம்ங்கிற ஒரு கர்ம பந்தத்தை உண்டு பண்ணி வச்சுருக்குது. இந்த உலகம்ங்கிற கர்ம பந்தம் என்றைக்கு இல்லாமல் போகுதோ, என்றைக்கு தனக்குள்ளாரே அடங்கி இருக்குதோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம பந்தத்துலேருந்து விடுதலை ஆக முடியும். அப்போ இந்த உலகம்ங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வெளிப்படாமல் நம்ம தடுத்தாலே போதும். அந்த மனசை சலனமாகாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். அந்த மனம்ங்கிறது வெளிப்படாமல் இருக்கிறதுக்கான வழிவகைகள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே போதும். இந்த உலகத்தினுடைய உற்பத்தியை நம்ம இல்லாமல் பண்ணிடலாம். இந்த உலகத்தினுடைய உற்பத்தி இருந்தால் தான் அங்கே மாயைங்கிறதே உண்டாகுது. ஏன்னா அது மனதனுடைய சலனம் தான் மாயைங்கிறது. ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுனுடைய சலனம் தான் அங்கே மாயையாக இருக்குது. அந்த மாயை தான் இந்த பிரம்மத்தை காமிக்க முடியாத ஒரு நிலைமையில் அது வச்சுருக்குது நம்மளை. அப்போ அறிவாக இருக்கக்கூடிய வஸ்துவை நம்மளை கவனிக்க விடாமல் தடுக்க வேண்டிய வேலையை இந்த மாயையாக இருக்கக்கூடிய அந்த சலனம் தான் செஞ்சிட்ருக்குது. அந்த சலனம் எதுனா அது மனமாகவும் மூச்சு காத்தாகவும் வெளியில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய சக்தி தான் அது. அந்த சக்தியை நாம் தடுத்து நிறுத்துகிற வேலையை தான் நாம் செய்யணும். அதை செஞ்சால் மட்டும்தான் நாம் செத்து போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.